வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன். நம்முடைய சேனல்ல இருந்து சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல இருக்கக்கூடிய 35, 36 செக்ஷன்ஸை பத்தி நம்ம சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சிஜிஎஸ்டி ரூல்ஸ் 2017ல இருக்கக்கூடிய 56ல இருந்து 58 வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை பத்தின ஒரு செக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் இது. இதுல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அவருடைய பிசினஸ்ல என்ன மாதிரியான ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். வர சண்டே ஸ்டார்ட் பண்ண இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வீக்கெண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அல்லது ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க இந்த செஷனை ப்ராப்பரா நீங்க பாருங்க. உங்களுக்கான ஒரு ப்ரீ லேர்னிங்கா தான் இந்த செஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ப்ரீ லேர்னிங் செஷன் வீடியோவா நீங்க கன்சிடர் பண்ணி கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நீங்க கேதர் பண்ணிக்கிறீங்க. ஜாயின் பண்ணாதவங்க, ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நீங்க ஃபீட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாங்க நம்ம செஷன்ஸ்குள்ள நம்ம போகலாம். இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அவர் ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாரு. அப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல இருந்து அவர் கலெக்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. அப்படி ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ்ல அந்த பர்டிகுலர் சர்வீசஸ்க்கு என்ன எஸ்ஏசி கோட் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கோ அந்த டாக்ஸ் அவர் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி கலெக்ட் பண்ணும்போது அந்த கலெக்ட் பண்ண டாக்ஸை நம்ம டாக்ஸ் லயபிலிட்டி அப்படி நம்ம சொல்றோம். ஒருவேளை அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக அவர் வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மெட்டீரியலுக்கு ஆல்ரெடி அவர் ஐடிசி பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடிசி அவர் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ராப்பர் ரிஜிஸ்டர் அண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத அவர் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அவருடைய பிசினஸோட ப்ரொமோஷனுக்காக வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்வீசஸுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் ஐடிசியா அவர் கிளைம் பண்ண முடியும். அப்படி ஐடிசி அவர் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய ரெக்கார்டு ப்ராப்பரா இருக்கணும். ஐடிசி கிளைம் பண்ணப்பட்ட அந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி அல்லது சர்வீசஸா இருந்தாலும் சரி அதுக்கான ரிஜிஸ்டர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது மெட்டீரியல் அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேட்டரிங் சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கேட்டரிங் சர்வீசஸ்க்கு ரைஸ், வெஜிடபிள், ஆயில்ஸ் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணி தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பே பண்ண அந்த டாக்ஸை அவங்க ஐடிசியா கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி ஐடிசியா அவங்க கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய டெஸ்கிரிப்ஷன், அதுக்கான டாக்ஸ் ரேட்டு, அவங்க பே பண்ண டாக்ஸ் அமௌண்ட், அதுக்கான பில்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் அந்த ஐடிசியை கிளைம் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது. அடுத்து இன்புட் சர்வீசஸ் ஏதாவது அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட் யூஸ் பண்றதை தவிர வேற ஏதாவது ஒரு சில சர்வீசஸ் எடுத்திருக்காங்க அவங்களுடைய பிசினஸ் பர்பஸ்க்காக அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்வீசஸ்க்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அவங்க அதுக்கான ஐடிசியை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுடைய அந்த சர்வீசஸ்க்கு வேற ஏதாவது ஒரு பிரிண்டிங் சர்வீசஸ் வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சர்வீசஸ்க்கு ஏதாவது டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான பில், அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம மெட்டீரியல் அல்லது கூட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் ஐடிசி அவங்க கிளைம் பண்ணலாம். ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இன்புட் சர்வீசஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ராப்பர் ரெக்கார்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒருவேளை இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கலெக்ட் பண்ண டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம டாக்ஸ் லயபிலிட்டி அப்ப நம்ம சொல்றோம். அந்த டாக்ஸ் லயபிலிட்டிக்கான ரிஜிஸ்டர் அவங்களுடைய பில் காப்பி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதுக்கான அந்த பில்லுல ப்ராப்பர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கான ரிஜிஸ்டரும் அவங்க தனியா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது அவங்க மேனுவலாவும் எழுதிக்கலாம், அக்கௌண்ட் எழுதி மெயின்டைன் பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல எது வேணுமானாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். அதுல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேட்டரிங் சர்வீசஸா இருக்கு அப்படின்னா
என்னென்ன ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்டோடைய டெஸ்கிரிப்ஷன், தென் அதோடைய குவான்டிட்டி வைஸ் டீடைல்ஸ் அண்ட் ரேட் டீடைல்ஸ். இப்ப ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 கேஜி பெர் கேஜி எவ்வளவு, தென் டோட்டல் வேல்யூ எவ்வளவு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு கேஜிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதோடைய ரேட் என்ன அல்லது வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதர்வைஸ் வேற ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வாடகைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அவங்க டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து ஐடிசியா அவங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ இங்க நம்ம சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரெண்டல் பேசிஸ்ல ஒரு எக்யூப்மெண்ட், குக்கிங் எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அந்த பர்டிகுலர் ரெண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனுக்கு பேமெண்ட் பண்றாங்க வித் டாக்ஸோட அப்படிங்கிற பட்சத்துல ஐடிசி அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து எவ்வளவு வேல்யூ அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது குட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். தென் வந்து இன்புட் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல குக்கிங் எக்யூப்மெண்ட் ரெண்டலுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். தென் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து காட்ட வேண்டியது இருக்கு. இதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேமரா அண்ட் வீடியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இவங்க வந்து என்னென்ன மாதிரியான கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது எல்லாம் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை வாடகைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும். தென் இவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேல்யூ என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வீடியோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை அவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸை தான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு இன்புட் குட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் அதுக்கு டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா ஐடிசி எடுத்துக்கலாம். இன்புட் சர்வீசஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் ஐடிசி எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் அவங்க எவ்வளவு வேல்யூல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, அதுக்கான டாக்ஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். இந்த 3 இன்ஃபர்மேஷனும் 3 ரிஜிஸ்டரா கண்டிப்பா இவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எந்த ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸா இருந்தாலும் இந்த 3 டிஃபரெண்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணா அவங்க ஐடிசி கிளைம் பண்றதுல கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான புக் கீப்பிங்கை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பியூர்லி வர்ற சண்டே ஸ்டார்ட் பண்ண இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜாப் ஒர்க் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரெக்கார்டிங்ஸ் என்ன, இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பெர் டே வந்து 3 hours இந்த செஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ இது 4 சண்டேஸ் வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலா வந்து 12 ஹவர்ஸ்ல நீங்க என்டையர் மேனுஃபேக்சரிங் என்ட்ரிஸ், ஜாப் ஒர்க் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ், சர்வீஸ் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ், ட்ரேட் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் எல்லாம் நீங்க மேஜரா வந்து லேர்ன் பண்ண போறீங்க. தென் இதுக்கான என்ட்ரிஸ் எப்படி நீங்க டேலியில மெயின்டைன் பண்ண போறீங்க, தென் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எரர் இல்லாம எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம், அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் என்ன, தென் உங்களுக்கான சாம்பிள் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். தென் ஒரு சில ப்ரீ ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது என்னன்னா டிடிஎல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒரு எல்லா ரிஜிஸ்டர் வந்து டேலியில இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஒரு சில ஆட்-ஆன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சில ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த செஷன்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம கோர்ஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.